ராஜாங்கத்தை விடுதலை செய்த பிறகு சக்தி ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறார். நீதிமானும் தாமஸும் பேசிக் கொண்டதை வைத்து தமிழ்ச் செல்வி நிரபராதி என்பதை அவர் நிரூபிக்கிறார். உண்மையில் ஈஸ்வரி தன் அண்ணன் மகள் ஐஸ்வர்யாவை வைத்து தமிழின் குரலில் பேசி தமிழின் அப்பாவை நம்ப வைத்து இந்த திருமண ஏற்பாடுகளைச் செய்தது தெரியவருகிறது. ஜெனியும் இதை உறுதிப்படுத்த ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைகிறது. தவறே செய்யாத தமிழை வீட்டை விட்டு விரட்டியதை நினைத்து சேது மனமுடைந்து நிலைகுலைந்து போகிறார். இதற்கிடையில் நீதிமன்ற வாசலில் நின்றிருந்த ஈஸ்வரியை கண்டதும் சேதுவின் கோபம் எல்லை மீறுகிறது. ஓடிச் சென்று அவர் கன்னத்தில் ஓங்கி அறையும் சேது, இந்த வீட்டு உப்பை தின்றுவிட்டு இப்படி ஒரு துரோகத்தைச் செய்ய எப்படி மனசு வந்தது என்று ஆவேசப்படுகிறார். அப்பத்தாவும் மோகனாவும் ஈஸ்வரியின் சதிச் செயலை எண்ணி அருவருப்புடன் திட்டித் தீர்க்கிறார்கள். ராஜாங்கம் மிகுந்த ஆத்திரத்துடன், இனி உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்தச் சம்பந்தமும் இல்லை என்று கூறி ஈஸ்வரியுடனான உறவை துண்டிப்பதாக அறிவிக்கிறார். சாவித்திரியும் தாமரையும் கூட ஈஸ்வரியின் கிரிமினல் புத்தியை பார்த்து எள்ளி நகையாடி விட்டுச் செல்கிறார்கள். சேது தன் தவறை உணர்ந்து தமிழின் முகத்தை பார்க்கக்கூட தகுதியில்லை என்று வேதனையில் அழுகிறார். ஆனால் இவ்வளவு அவமானப்பட்ட பிறகும் ஈஸ்வரி அடங்காமல் ராஜாங்கத்தின் குடும்பத்தை பழிவாங்கத் துடிக்கும் ஒரு அடிபட்ட பாம்பாக அங்கிருந்து வெளியேறுகிறார். ராஜாங்கம் குடும்பத்தினர் அனைவரும் ஈஸ்வரியை நடுத்தெருவில் விட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார்கள். வீட்டுக்கு வந்த பிறகும் சேதுவால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. தமிழின் நினைவுகள் அவரை வாட்டுகின்றன. தான் அவளை கை நீட்டி அடித்ததும், அவள் எவ்வளவோ கெஞ்சியும் கேட்காமல் வீட்டை விட்டு துரத்தியதும் அவர் கண்ணுக்குள்ளேயே வந்து போகிறது. அவ என் பூட்ட சொல்லியும் கேட்காம ஒரு முட்டாளா மத்தவங்க பேச்ச நம்பி அவ வாழ்க்கையை அழிச்சிட்டேனே என்று கதறி அழுகிறார். அப்பத்தா சேதுவை தேத்தி, நடந்தது நடந்து போச்சுப்பா, இப்போதாவது உண்மை தெரிஞ்சதே, போய் தமிழ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் என்கிறார். ஆனால் சேதுவோ, இல்ல அப்பத்தா, நான் அவகிட்ட போய் நிக்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லை. என் மேல அவ்வளவு நம்பிக்கையும் பாசமும் வச்சிருந்தவள ஊர் முன்னாடி அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன். இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவ முன்னாடி போய் நிப்பேன் என்று மறுக்கிறார். ஆனாலும் ராஜாங்கம், தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்ச பிறகு அதை சரி பண்றதுதான் முறை. தமிழ் நம்ம வீட்டு மகாலட்சுமி, அவ அங்க இருக்கிறதுதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது என்று கூறி சேதுவை தமிழன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். மறுபுறம் ஈஸ்வரியும் சித்ராவும் ஆத்திரத்தில் கொதிக்கிறார்கள். எல்லார் முன்னாடியும் என்னை கை நீட்டி அடிச்சுட்டானே அந்த சேது, என்னை நடுத்தெருவுல நிக்க வச்ச இந்த குடும்பத்தை சும்மா விடமாட்டேன் என்று ஈஸ்வரி சபதம் எடுக்கிறார். அவர் தன் அண்ணனிடம் பேசி ராஜாங்கத்தின் தொழிலை முடக்கவும் அவர்களை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்தவும் புதிய சதித்திட்டங்களை தீட்டத் தொடங்குகிறார். சேது தமிழின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார். ஆனால் அங்கே அவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. தமிழின் தந்தை, உன் மேலிருந்த நம்பிக்கையில என் மகளை கட்டிக் கொடுத்தேன். ஆனா அவ மேல துளியும் நம்பிக்கை இல்லாம அவமானப்படுத்தி அனுப்பிட்டு இப்போ எந்த தைரியத்துல திரும்ப வந்தே என்று ஆவேசமாக தடுக்கிறார். தமிழ் உள்ளிருந்து வந்து சேதுவை பார்க்கிறாள். அவளது கண்கள் கலங்கியிருந்தாலும் அவள் முகத்தில் ஒருவிதமான மௌனமும் வைராக்கியமும் தெரிகிறது. சேதுவின் மன்னிப்பை தமிழ் ஏற்பாளா அல்லது இந்த அவமானம் அவளை பிடிவாதமாக இருக்க வைக்குமா என்பதுதான் அடுத்த கட்டமாக இருக்கிறது. தமிழ் சேதுவை ஏறிட்டு பார்க்கிறாள். அவள் கண்களில் கோபத்தை விட ஆறாத வடுவாக வலிதான் தெரிகிறது. நீங்க என்ன அடிச்சது கூட எனக்கு பெருசா தெரியல மாமா, ஆனா எல்லார் முன்னாடியும் நீ என் பொண்டாட்டியே இல்லைன்னு சொன்னீங்களே, அதுதான் இன்னும் நெஞ்சுக்குள்ள முள்ளா குத்துது என்று உடைந்து அழுகிறாள். சேது அவளின் கைகளை பிடித்து மன்னிப்பு கேட்க முயல தமிழின் தந்தை அவரை தடுத்து விடுகிறார். இப்போதைக்கு என் மகள் உன் கூட வர்றதா இல்லை, அவ பட்ட அவமானத்துக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் கூப்பிடவா என்று கராராகச் சொல்லி சேதுவை அனுப்பி வைக்கிறார். வீட்டுக்குத் திரும்பிய சேது தமிழை அழைத்து வராமல் தனியாக வருவதை பார்த்து அப்பத்தாவும் ராஜாங்கமும் கவலையடைகிறார்கள். சேது யாரிடமும் பேசாமல் தன்னை ஒரு அறைக்குள் பூட்டிக் கொள்கிறார். தமிழின்றி அந்த வீடே களை விழுந்து கிடப்பதை குடும்பத்தினர் அனைவரும் உணர்கிறார்கள். குறிப்பாக மோகனா, தமிழ் இருந்தபோது வீட்டை எப்படி கவனித்துக் கொண்டாள் என்பதை நினைத்து வருந்துகிறார். இதற்கிடையில் ஈஸ்வரி சும்மா இருக்கவில்லை. ராஜாங்கத்தின் குடும்பத்தை மேலும் நிலைகுலையச் செய்ய ஒரு கிரிமினல் திட்டத்தை போடுகிறார். ராஜாங்கத்தின் தொழிலில் ஏதோ ஒரு சட்டச் சிக்கலை உண்டாக்கி அவர்களை பண ரீதியாக நெருக்கடிக்கு உள்ளாக்கத் திட்டமிடுகிறார். என்னை வீட்டை விட்டு துரத்தினதுக்கு அந்த குடும்பமே நடுத்தெருவுக்கு வரணும் என்று ஆவேசப்படுகிறார். சக்திக்கும் ஜெனிக்கும் நடந்த அநீதிக்கு நியாயம் கிடைத்துவிட்டாலும் அவர்கள் இருவருமே தமிழ் அன்னிக்காக தவிக்கிறார்கள். நம்மாலதான் அன்னிக்கு இவ்ளோ பெரிய கஷ்டம் வந்துடுச்சு சக்தி என்று ஜெனி வருத்தப்பட, நிச்சயம் அண்ணியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் ஜெனி என்று சக்தி உறுதியளிக்கிறார். தமிழ் மீண்டும் அந்த வீட்டுக்கு திரும்புவாளா அல்லது ஈஸ்வரியின் புதிய சதி சேதுவின் குடும்பத்தை மீண்டும் சிதைக்குமா என்பதுதான் இப்போதைய பரபரப்பான சூழலாக இருக்கிறது. சேதுவின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிறது. உணவும் உறக்கமும் இன்றி அவர் தமிழின் நினைவாகவே கிடக்கிறார்.
உண்மை தெரிஞ்சும் அவள தேடி போக எனக்கு பயமா இருக்கு. அவ முகத்தை பார்த்தாலே நான் செஞ்ச அநியாயம்தான் ஞாபகத்துக்கு வருது என்று கருப்புவிடம் சொல்லி புலம்புகிறார். கருப்பு அவருக்கு தைரியம் சொல்லி, மாப்பிள்ள, ஒரு தப்பு நடந்துடுச்சு, அதைச் சரி பண்ண துணிச்சல் வேணும், தமிழ் மனசு தங்கம், அவ உங்கள மன்னிப்பா என்று தேற்றுகிறார். மறுபுறம் ஈஸ்வரி தனது அண்ணன் மூலமாக ராஜாங்கத்தின் வியாபாரத்தில் கை வைக்கிறார். ராஜாங்கத்தின் குடோனில் இருக்கும் சரக்குகளை சட்டவிரோதமானது என்று அதிகாரிகளிடம் போட்டுக் கொடுக்கிறார். திடீரென வந்த அதிகாரிகளின் சோதனையால் ராஜாங்கம் அதிர்ச்சியடைகிறார். இதெல்லாம் ஈஸ்வரியின் வேலைதான் என்று புரிந்தாலும் ஆதாரங்கள் இல்லாததால் ராஜாங்கம் அமைதியாக இருக்கிறார். இந்தச் செய்தி தமிழின் காதுக்குச் செல்கிறது. தன் புகுந்த வீட்டுக்கு துன்பம் நேர்வதைக் கண்டு அவளால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. தமிழ் தன் தந்தையிடம், அப்பா, நான் சேது மாமாவை மன்னிக்கலனாலும் அந்த வீட்டை விட்டுக் கொடுக்க மாட்டேன். அது என் குடும்பம். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் சும்மா இருக்க முடியாது என்று கூறிவிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்தச் சிக்கலை தீர்க்க புறப்படுகிறார். தமிழ் மீண்டும் களத்தில் இறங்கியிருப்பதை அறிந்த சேதுவுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் குற்ற உணர்ச்சி அதிகமாகிறது. ஈஸ்வரியோ தன் திட்டம் பாதியிலேயே முறியடிக்கப்படுவதைக் கண்டு ஆத்திரத்தின் உச்சிக்கே செல்கிறார். இந்த தமிழ் எங்கிருந்து வந்தா, அவளையும் சேர்த்துத்தான் இனி முடிச்சு கட்டணும் என்று இன்னும் கொடூரமான முடிவுகளை எடுக்கிறார். தமிழும் சேதுவும் நேருக்கு நேர் சந்திக்கும் அந்த தருணம் நெருங்குகிறது. அந்தச் சந்திப்பில் சேதுவின் மன்னிப்பை தமிழ் ஏற்றுக்கொள்வாளா அல்லது ஈஸ்வரியின் அடுத்த சதி இவர்களை பிரிக்குமா என்பதுதான் இப்போதைய எதிர்பார்ப்பு. ராஜாங்கத்தின் தொழிலில் ஏற்பட்ட சிக்கலை தீர்க்க தமிழ் ரகசியமாக செயல்படுவதை மோகனா தற்செயலாக அறிந்து கொள்கிறார். வீட்டை விட்டு துரத்திய பிறகும் நமக்காக இவ்வளவு செய்கிறாளே என்று அவர் உருகிப்போய் சேதுவிடம் உண்மையைச் சொல்கிறார். இதைக் கேட்டதும் சேதுவுக்கு தன் பொண்டாட்டியின் பெருமை இன்னும் அதிகமாக தெரிகிறது. இனி ஒரு நிமிஷம் கூட அவளை பிரிஞ்சு இருக்க முடியாது என்று முடிவெடுத்த சேது நேராக தமிழ் வீட்டுக்குச் செல்கிறார். இந்த முறை சேது கெஞ்சவில்லை. மாறாக தமிழின் வீட்டின் முன் அமர்ந்து சத்தியாகிரகம் செய்யத் தொடங்குகிறார். தமிழ் என்னோடு வராமல் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன், சாப்பாடு தண்ணி கூட தொடமாட்டேன் என்று அவர் பிடிவாதமாக இருக்க ஊர் மக்கள் அனைவரும் அங்கே கூடிவிடுகிறார்கள். தமிழின் தந்தை தடுத்தும் சேது அசையவில்லை. இறுதியில் சேதுவின் உடல்நிலை சோர்வடைவதைக் கண்ட தமிழ் பதறிப்போய் வெளியே வருகிறாள். உங்களுக்கு எதுக்கு இந்த வீண் பிடிவாதம் மாமா, வீட்டுக்குள்ள வாங்க என்று அழைக்க, நீ என் கூட வீட்டுக்கு வந்தாதான் வருவேன் என்று சேது தமிழின் கைகளை பற்றிக் கொள்கிறார். இவர்களின் இந்த நெகிழ்ச்சியான தருணத்தை அறிந்து ஈஸ்வரி கடும் ஆத்திரமடைகிறார். என் அண்ணன் மகளை பழிவாங்க நினைத்த இடத்தில இவர்கள் இருவரும் ஒன்று சேர்வதா என்று துடிக்கிறார். இந்த முறை நேரடியாக தமிழின் உயிருக்கே குறிவைக்க திட்டமிடுகிறார். ஈஸ்வரி ஏவிவிட்ட ஆட்கள் தமிழின் தந்தை வீட்டுப் பகுதியில் பதுங்கியிருக்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் சேதுவும் தமிழும் மீண்டும் இணைந்து ராஜாங்கத்தின் வீட்டுக்கு திரும்ப புறப்படும்போது ஈஸ்வரி திட்டமிட்ட அந்த விபத்து நிகழ்கிறது. ஆனால் அந்த இக்கட்டான சூழலில் சேதுவோ அல்லது சக்தியோ தமிழை காப்பாற்றுகிறார்களா அல்லது ஈஸ்வரியின் சதி வெற்றி பெற்றதா என்பதுதான் கதையின் அடுத்த திருப்பம். அதே நேரத்தில் ராஜாங்கத்தின் தொழிலில் ஈஸ்வரி செய்த மோசடிகளுக்கான ஆதாரங்கள் அதிகாரிகளிடம் சிக்குவதால் ஈஸ்வரிக்கே அந்த வினை வந்து சேரும் சூழலும் உருவாகிறது. ஈஸ்வரி ஏவிவிட்ட ஆட்கள் ஒரு லாரியை வேகமாக மோதவிட சேது கடைசி நேரத்தில் தமிழை தள்ளிவிட்டு அவள் உயிரை காப்பாற்றுகிறார்.